இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாட்டி, நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் நீங்க உண்மையா பதில் சொல்லணும். இது ஏன் மேல சத்தியம்? கேளுமா சொல்றேன். என் ஹஸ்பண்ட் ராஜா தானே உங்க உண்மையான பேரு? ஆமாம்மா, அவன் பேர் ராஜா இல்ல, கார்த்தி. அபிராமி குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டியும் கார்த்திக் தானே? ஆமாம்மா, கார்த்தியோட சேர்த்து என் மகளுக்கு 3 பிள்ளைங்க. மூத்தவனும் கார்த்தியும் தான் இப்ப என் மகளுக்கு கொள்ளி வச்சாங்க. இடையில பிறந்தவன் எங்கேயோ ஃபாரினுக்கு போயிருக்கானா. உன் கல்யாணத்துல பெரிய பெரிய குழப்பங்கள்லாம் வந்துச்சு. வேற வழியே இல்லாம அவன் உன் கழுத்துல தாலி கட்டுற மாதிரி ஆயிடுச்சு. அது கூட உங்க அம்மா வற்புறுத்தினதுனாலதான். உங்க அம்மா மேல அவன் வச்சிருக்கிற மரியாதையும் மதிப்புனாலையும் தான் அவன் உன் கழுத்துல தாலிய கட்டினான். ஆனா நீ அவ ஏதோ உனக்கு சதி பண்றான்னு நினைச்சு அவனை வெறுத்த, திட்டின, கஷ்டப்படுத்தின. ஆனா அவன் அது எதையுமே பெருசா எடுத்துக்கல. எப்பவும் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் அவன் நல்லதுதான் செஞ்சான். நான் தெரிஞ்சோ தெரியாமலோ சொன்ன வார்த்தைய கடவுள் எனக்கு நிறைவேற்றி கொடுத்திருக்காரு. உங்க பேரனே எனக்கு புருஷனாவும் ஆயிட்டாரு. இத்தனை நாள் அவரை புரிஞ்சுக்காம கண்டபடி திட்டி இருக்கேன், வெறுத்திருக்கேன், கோவப்பட்டிருக்கேன். ஆனா இப்பதான் அவரை புரிஞ்சிட்டு இருக்கேன். இனிமே நான் அவருக்காக தான் வாழ போறேன். இது போதும் தாய், எனக்கு இது போதும். அம்மாடி, மறந்து கூட கார்த்தியே பேரந்தாங்கிற உண்மையே உங்க அம்மா கிட்டயும் வேற யார்கிட்டயும் சொல்லிடாதம்மா, சொல்லிடாத. அவங்க அம்மாவை எழுந்த துக்கத்துல அவன் நொடிஞ்சு போயிருக்கான். நீதான் உன் அன்பால அவனை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி வெளியில கொண்டு வரணும் தாயி. பாட்டி, அவரை பத்தின கவலையை நீங்க விடுங்க. அவரை இனிமே நான் பாத்துக்கிறேன்.